friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல தீபாவளி ஸ்பெஷல் சூப்பர் ஈஸியான ஒரு மில்க் ஸ்வீட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு அப்படியே ஸ்வீட் கடையில வாங்குற மாதிரி அட்டகாசமா நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அகலமான pan எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான pan நம்ம வந்து எடுக்கும்போது பால் வந்து சீக்கிரமா ஆவியாகிரும், சீக்கிரமா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிரும். இப்போ இந்த panல நான் இன்னைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம கடையில கிடைக்கும்ல, அது வந்து நம்ம யூஸ் பண்ணனும். அப்பதான் வந்து இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 8 கப். இத உள்ள சேர்த்துட்டு பால் வந்து கொதிக்கட்டும். இப்போ பால் குறஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து pan ரெடி பண்ணிரலாம். நமக்கு வந்து ஸ்கொயரா போடணும்னா இந்த மாதிரி pan யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கடையிலலாம் இருக்கும்ல அந்த மூன் ஷேப்ல இருக்கும். ஆனா நான் வந்து இது எடுத்துர்க்கேன். இத வந்து அப்படியே ஓரங்களை வந்து ஃபுல்லா நெய் வச்சு தடவி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படினா பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம அப்பப்போ அந்த சைட்ஸை வந்து அப்படியே எடுத்து விட்டுறலாம். அடி பிடிச்சிர கூடாது. அதனால வந்து அப்பப்போ நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா வந்திருக்கு. ஆனா அதை எடுத்து பார்க்கறப்போ இன்னும் பாலோட அந்த தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். இப்போ பார்க்கறப்போ பாருங்க பால் வந்து நல்லாவே குறஞ்சிருக்கு. நல்லா கெட்டியா வந்திருக்கு. அந்த ஏடெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச்சான க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து அதை வந்து நம்ம திரைய வைக்கணும். அப்போ வந்து அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும், முத்து முத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்துல பாதி எடுத்துர்க்கேன். அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். விதைகளை வந்து எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ பாருங்க கொஞ்சம் திரைய ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஒருவேளை தேவைப்பட்டா மட்டும் இன்னும் கொஞ்சமா எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தற வேண்டாம். ரொம்ப சேர்த்தோம் அப்படினா லைட்டா அந்த புளிப்பு தன்மை நமக்கு தெரியும். இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். சேர்த்துட்டு இத வந்து மறுபடியும் நம்ம வேக வைக்கும்போது சர்க்கரை கரைஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கு அப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும். 1 கப் சர்க்கரை வந்து இனிப்பு வந்து சரியா இருக்கும். கொஞ்சம் மைல்டா கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் இனிப்பு அதிகமா பிடிக்கும் அப்படினா நம்ம வந்து 1.5 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1.5 ல இருந்து 1.5 கப் சர்க்கரை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து கலந்து விடுறப்போ மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும். பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்குறதுக்கும் அந்த டெக்ஸ்சர் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படினா கையில ஒட்டாம ஒரு கரெக்ட்டான ஒரு பதத்துல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நெய் சேர்க்கணும். 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இறுகாது. அப்படியே அந்த சாஃப்ட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துர்க்கேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துர்க்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னாலே சூப்பரா ரெடி ஆகிரும். பாருங்க அது அப்படியே நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல வந்து அப்படியே மாத்திடலாம். மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி வச்சிரலாம். இத வந்து கொஞ்சம் அந்த ஸ்வெட்டர் துணியெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சோம் அப்படினா அந்த சூடு வந்து அப்படியே மெயின்டெய்ன் ஆகும். அப்போ வந்து உள்ள நல்ல ஒரு கலர் வரும். அதுக்காக தான் இத வந்து அப்படியே வச்சிரலாம். ஒரு 4 மணி நேரம் போல அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன். அந்த ஓரங்களை வந்து அப்படியே நம்ம ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணிட்டு இப்படி தட்டிட்டோம் அப்படினா சூப்பரா வந்துரும். இத வந்து நான் கட் பண்றேன். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா தான் போடுறேன். நமக்கு வந்து எப்படி விருப்பமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க உள்ள வந்து எவ்வளவு நல்லா சாஃப்ட்டா இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆழமான பாத்திரத்துல வைக்கும்போது உள்ள வந்து நல்ல ஒரு டார்க் கலர் வரும். அதுக்காக தான் பாருங்க அப்படியே வெளிய வந்து கொஞ்சம் லைட்டான கலர், உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலரோட சூப்பரா வந்திருக்கு. அப்படியே அந்த நெய் எல்லாம் சேர்ந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கு. அப்படியே பிச்சி பார்க்கும்போதே அதை நான் அப்படியே பிச்சி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப நிறைவா இருக்கும். அவ்வளோதான். டடா! நம்மளோட சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டிட்டே இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நல்ல நிறைவா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.